சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கோச்சடையான் திரைப்படம் பல வருஷங்கள் கழிச்சு இந்த வருஷம் அதாவது மே மாசம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது. ஆனா இந்த நேரத்துல கோச்சடையான் பத்தின கொஞ்சம் குழப்பமான செய்திகளும் வெளியாகிக்கிட்டே இருக்கு. அது இந்த படத்துடைய விநியோகஸ்தர்களை பத்தினது. இந்த படத்தை வாங்கி வெளியிடுறதா முரளி மனோகர் ஒத்துக்கிட்டு அந்த படத்தை வாங்கி வச்சிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடியே அவரு சில இழப்பீட்டு தொகையெல்லாம் சில விநியோகஸ்தர்களுக்கு தர வேண்டி இருந்திருக்கு. ஆனா அந்த பணத்தை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி இருந்தும் கூட இழப்பீட்டு தொகைக்கு பதிலா நீங்க கோச்சடியான் படத்தை தாங்க அப்படின்னு விநியோகஸ்தர்கள் எல்லாம் கேக்குறாங்களாம். அதுக்கு முரளி மனோகர் மொத்தமா மறுத்து நான் பணத்தை தர ரெடியா இருக்கேன் ஆனா படத்தை தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கோச்சடியான் படத்து மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அவரு. இது இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயமும் கசிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா படத்துடைய விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்களாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா முரளி மனோகர் கொஞ்சம் அதிகமான பணத்தை தான் கேட்கிறாராம் அந்த படத்தை வெளியிடுறதுக்கு. இருந்தாலும் ரஜினிகாந்த் படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த படம் லாபம் பார்க்கும் அப்படிங்கறதால விநியோகஸ்தர்களும் அவர் கேட்கிற பணத்தை கொடுத்து படத்தை வாங்குறதுல சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தயாரிப்பாளருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். ஆடியோ ரிலீஸ் வரலாம் வந்துட்டோம், இன்னும் கூட நம்மளுக்கு வியாபாரம் ஆகலை, படம் ஏரியா விற்கலன்னு சொல்லி கவலையே படாதீங்க. கோச்சடியான இதே நிலைமை தான், ரஜினிகாந்த் படமும் விற்கலை. அதனால் நீங்கள் நிச்சயமாக சினிமா நிச்சயம் வியாபாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதால் காரணம் இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆக நல்ல படங்கள் ஓடும். ரஜினிகாந்த் எந்த ஒரு விஷயத்திலயும் நேரடியா தலையிட மாட்டாரு. அதனாலதான் இவங்க எல்லாம் படத்தை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குழப்பிட்டே இருக்காங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் 9ஆம் தேதி கண்டிப்பா கோச்சடியான் படம் வெளியாகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாங்க.